வான சாஸ்திரம் பற்றி சுவாமி உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள்ங்க ஐயா. வான சாஸ்திரங்கள்னு தனியாக ஒன்றும் இல்லை, அஸ்ட்ரானமின்னு தனியாக ஒன்றும் இல்லை. ஆனால் தன் தந்தையின் பெருமையை, தந்தையின் சக்தியை வந்து சொல்லும்போது, இந்த மேலே வானத்தை பார்த்தா வெறுமையாக சும்மா இருக்கிற மாதிரி, ஒரு வேலையும் நடக்காத மாதிரி தெரியுதே, ஒரு வேலையும் நடக்கலன்னு நினைக்கிற. அங்கே அவ்வளவு வேலைகள் நடந்துட்டுருக்கு, அவ்வளவு கால பிரமாணங்கள் கடந்து அவ்வளவு ஒர்க் நடந்துட்டுருக்கு. எங்கள் அப்பா அவ்வளோ வேலைகள் பார்த்துட்ருக்காரு. இந்த பூமி மாதிரி எத்தனையோ கிரகங்கள், இந்த சூரிய மண்டலம் மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூரிய மண்டலங்கள் வந்து இந்த வானத்தில் மேர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு, மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. இந்த ஹோல் சன் ஃபேமிலி இது பூராவே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. எங்கேருந்து எங்கே போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்காமல் மோதிக்காமல் போகுதுன்னா அவ்வளவும் என்னுடைய அப்பாவுடைய டைரக்ஷனில் போகுது, கைடன்ஸில் போகுது. அப்பேற்பட்ட என் தந்தை வந்து உன்னையும் என்னையும் பார்க்காமையா விட்டுருவார். ஸோ அவங்களுடைய சுவாமி வந்து தன்னுடைய தந்தையினுடைய அந்த புகழ், அந்த தந்தையினுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த பிரம்மாண்டத்தை வர்ணிக்கும் போது சாமி உதாரணம் காட்டி சொன்னது இந்த ஆஸ்ட்ரானமி பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி சுட்டி காட்டினது. அவ்வளவு வேலைகளும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னுடைய அப்பா. இப்படித்தான் இந்த பிரம்மாண்டத்தில் காட்டின. அது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு சூரிய மண்டலம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த சூரிய மண்டலம் வந்து சூரியன் நிலையாக நிற்கிது, கிரகங்கள் சுற்றி வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தனித்தானே கிரகங்கள் சுற்றி வருது, சூரியனையும் சுற்றி வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சோல் சன் ஃபேமிலியே எங்கிருந்தோ எங்கேயோ மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்குங்கிறது அப்போ தான் சாமி சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து சில இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சயின்ஸ் மேகசினில் பார்க்கும்போது இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சுவாமி அந்த மாதிரி அஸ்ட்ரானமிலையும் அவ்வளவு கரகண்டவராக இருந்தார். சர் சி வி ராமனை போய் பார்த்துட்டு வந்தார். அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்திருக்கார். ஆனால் என்ன மாதிரி விஷயங்கள் பேசினாங்க, அஸ்ட்ரானமியை பற்றி எப்படிலாம் பேசினாங்க, என்ன மாதிரி கேள்விகள் இவர் கேட்டார், என்ன பதில் அவர் கொடுத்தாருங்கிற விவரங்கள் எனக்கு தெரியாது, நாங்கள் கேட்கவும் இல்லை. ஆனால் சுவாமிக்கு அஸ்ட்ரானமி ரொம்ப பிடிக்கும், வானியல் சாஸ்திரங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி இந்த பூமியினுடைய பூகோளமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்தெந்த நதிகள் எந்தெந்த நாட்டில் இருக்குது, எந்தெந்த அரசியல் தலைவர்கள் எந்தெந்த நாட்டை ஆண்டாங்க, எந்தெந்த ராஜாக்கள் எந்தெந்த நாட்டை ஆண்டாங்க, எல்லாமே தெரியும். எந்தெந்த மலைகள் வந்து தெய்வீக மலைகள், எங்கெல்லாம் ஞானிகள் இருந்தாங்க. மாஸ்டர் திரையுன்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில், அவரை பற்றி சொல்லியிருக்கார் சுவாமி. மாஸ்டர் தாம்சன் ஒருத்தர் இருந்தார், பெரிய ஒரு அவங்கெல்லாம் அறிஞர்கள், அமெரிக்காவில் வாழ்ந்தவங்க. அது ஸ்வீடனில் வந்து ஒரு செயின்ட்டை பற்றி பேசினார். இந்த மாதிரி நிறைய உலகம் பூரா இருக்கக்கூடிய ஞானிகளை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் பேசினார். ஜீசஸை பற்றி பேசியிருக்கார் சுவாமி, ஜீசஸனுடைய டிசேபிள்ஸை பற்றி பேசியிருக்கார், எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கார். ஸோ இந்த பூமியை பற்றியும் சாமிக்கு சகலமும் தெரியும், இந்த கிரகங்களை பற்றியும் சாமிக்கு பரிபூர்ணமாக தெரியும், இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வரக்கூடிய அத்தனை கோள்களை பற்றியும் சாமிக்கு தெரியும், இந்த பிரபஞ்சம் மாதிரி உள்ள எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்குங்கிறதும் சாமிக்கு தெரியும், அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறதும் தெரியும். ஒரு சமயத்தில் சாமி சொன்னார், இவரை மேற்கோள் காட்டி, யாரை, பிரபுபாதாவை வந்து இஸ்கான் பிரபுபாதாவை மேற்கோள் காட்டி அவர் சொன்னார், ஏதோ ஒரு கிரகத்தில் ராமாயணம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு கிரகத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கீதை உபதேசம் பண்ணிட்டு இருக்கான், அவர் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னே சாமி சொன்னாங்க. ஸோ அஸ்ட்ரானமி சாமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் எப்படின்னா, தன் தந்தையோடு இணைச்சி பார்க்கும்போது தந்தையினுடைய அந்த அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த புகழையும் அந்த அவருடைய அந்த சக்தியையும் வெளியே சொல்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை அவர் சொல்லும் போதே அவர் முகமெல்லாம் அப்படி தேஜஸாக இருக்கும். அவங்க அப்பா பற்றி பேசும்போதெல்லாம் அவர் முகம் அவ்வளவு களை கட்டிடும், அவ்வளோ தேஜஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.